அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மறையுரை தலைப்பை நாம் பார்ப்போம். அடுத்த முதல் ஸ்லைடை பார்ப்போம். ஒருவருக்கொருவர் இயேசுவின் முகத்தை காண அழைக்கப்படுதல் என்ற இந்த ஒரு சவாலான தலைப்பில் நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். இதை இன்னும் நன்றாக புரிந்து கொள்வதற்கு சில கதைகள் அல்லது சில போதனைகள், திருச்சபையின் போதனைகள் நாம் பார்ப்போம். அடுத்த ஸ்லைட் பார்ப்போமே. மிக சிறந்த மாதர் தெரேசம்மாள், இவர்களுடைய புகழும் பேரும் நமக்கு தெரியும். அவளுடைய வாழ்க்கையில் இயேசுவை அவள் எப்படி பார்த்தாள் என்று நாம் சில நேரம் தியானித்து பார்ப்போம். ஒரு கதை, அவருடைய அனுபவம். ஒரு நாள் மாதர் தெரேசா கல்கத்தாவிலும் தெருவில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, தெருவின் ஓரத்தில் ஒரு மனிதன் அடிபட்டு அழுக்காக உடம்பெல்லாம் புண்ணு நிறைந்த ஒரு மனிதனை காண்கின்றார். மக்கள் அந்த பக்கம்தான் போகிறாங்க, யாருமே கண்டுக்கிறதில்ல, யாருமே அவரை சட்டம் பண்ணுறதில்ல. அவர் அங்கேயே கண்டு இருக்கிறார். அவரும் நினைக்கிறேன் சாகத்தான் காத்து கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது மாதர் தெரேசா அங்கே அவரிடம் பக்கத்தில் போயிட்டு அவரிடம் முழந்தால் படியிட்டு அவரை மெதுவாக தூக்கி கொண்டு அவருடைய இடத்திற்கு கொண்டு செல்கின்றார். அங்கே அவரும் அவருடைய இருக்கும் அந்த கன்னியாஸ்திரிகளும் அவர்கள் எல்லாமே அவருடைய புண்களை எல்லாமே கழுவி அவருக்கு ஒரு நன்றாக குளிப்பாட்டி அப்பொழுதும் நல்லாக அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த மனிதன் அவன் நிச்சயமாக இறக்கப் போகின்றான். அவன் இறக்கும் முன்பு என்ன சொல்கிறான் என்றால், நான் ஒரு மிருகம் போல ஒரு சும்மா நம்ம சொல்லுவாங்களே, ஒரு நாய் போல சாக போல இருந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு சம்மனஸ் போல இறக்கிறேன் என்று அவன் சொல்கின்றான். அன்பும் அக்கறையும் காட்டி எங்கள் வாழ்க்கையை மாற்றிவிட்டீர்கள் என்று அவன் சொல்கின்றான். அன்பானவர்களே, இது ஒரு கேட்பதற்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையாக இருக்கின்றது. இதையொட்டி மரியா அல்லது மாதர் தெரேசா என்ன சொல்கிறார் என்று நாம் அடுத்த ஸ்லாட்டில் பார்ப்போம். அவர் சொல்கின்றார், நான் சேவை செய்யும் ஒவ்வொரு நபரிடமும் கிறிஸ்துவின் முகத்தை காண்கிறேன். ஒவ்வொருவரும் மாறுவேடுதல் இருக்கும் இயேசுவை என்று அவர் சொல்கின்றார். அப்போ இயேசு மறைமுகமாக அந்த மனிதர்கள் மறைந்திருக்கின்றார். மாதர் தெரேசா அவர் சொல்கிறார், எல்லாமே அவருக்குள் இயேசு இருக்கின்றார். அப்பொழுது இந்த மனிதன் அழுக்காக சாலை ஓரத்தில் சாக கிடக்கின்றான், புண்கள் நிறைந்து கிடக்கின்றான். அவன் மேல் அவர் இயேசுவை பார்க்கின்றார். அப்போ இதை நாம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, மாதர் தெரேசா அவர் இந்த மனிதர்களை பார்த்து இயேசு அவர்கள் இருக்கிறார் என்று சேவை செய்கிறாரா, அல்லது உண்மையிலே அவர் பார்த்து இயேசுதான், நான் சேவை செய்வது இயேசுதான் என்று அந்த மாதிரி அவர் நினைக்கின்றாரா? இதெல்லாம் இன்னும் ஆழமாக யோசிப்பதற்கு அடுத்த ஸ்லைட் நாம் பார்ப்போமே. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒருவரை திரும்பி பாருங்கள், இயேசு மாதிரி தெரிகிறாங்களா, அல்லது அவருக்குள் இயேசு இருக்கிறாருன்னு தெரிகிறதா? நான் உங்களை பார்க்கிறேன், எங்கேயும் இயேசு தெரியவில்லை. உண்மையில் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கணவரிடையோ அல்லது உங்கள் மனைவியிடையோ உங்கள் பிள்ளைகள் முகத்திலேயோ இயேசுவை காண்கிறீர்களா? இந்த காலத்து பிள்ளைங்க பண்ணுற சேட்டையில் பிள்ளைங்கள் பிசாசுன்னு கூப்பிட்றாங்க, பிள்ளைங்களும் கூப்பிட்ற சிலத்தை கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சவாலை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவின் முகத்தை மற்றவரிடம் பார்ப்பது எளிதல்ல, நிச்சயமாக எளிதல். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு பெரிய சவால். இதையொட்டி நாம் இன்றும் ஆழமாக பார்ப்போம். திருச்சபையின் போதனை என்ன கூறுகின்றது என்று நாம் பார்ப்போம். அடுத்த ஸ்லைட் பார்ப்போமே. இதில் திருச்சபையின் மறைக்கல்வி என்ன சொல்கிறது? மனிதனின் கண்ணியம் அல்லது கௌரவம் அல்லது என்ன சொல்ல தன்மானம் அவனது படைப்பிலும் கடவுளின் சாயலும் வேரூன்றி உள்ளது
இது என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? படைப்பிலும் சாயலும் வேரூன்றி உள்ளது மனிதனின் கண்ணியம், அல்லது அவனுடைய ஆங்கில மொழி டிக்னிட்டி என்று சொல்கின்றார்கள். கடவுள் மனிதனை படைத்த போது நம்முடைய விவிலியத்தில் பார்த்தோம் என்றால் அவருடைய ஆவியை ஊதி அவனுக்கு உயிர் கொடுக்கின்றார். ஆவியை ஊதி அவனுக்கு உயிர் கொடுக்கின்றார். அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் கடவுள் இருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனுடைய உயிரிலும் கடவுள் இருக்கின்றார். அதே வேளையில் மனிதனை படைத்த போது இன்னொன்று செய்கின்றார். மனிதன் அவருடைய சாயலில் படைத்தேன் என்று அவரே சொல்கின்றார். நம்முடைய சாயலில் மனிதனை படைப்போம் என்று அவர் சொல்கின்றார். நம்முடைய சாயலிலே அவரை படைத்தோம் என்று சொல்கின்றார். இந்த சாயலை பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு மனிதனும் நல்லதையே தேடுவான். நமக்கு எல்லாமே நல்லது பிடிக்கும் தானே? பிடிக்குமா பிடிக்காதா? நிச்சயமாக நல்லது என்றால் பிடிக்கும். கடவுளும் நல்லவர் தான், சரிதானே? அனைத்தும் நல்லதாக படைத்தார். அந்த மனிதனுக்குள் அந்த கண்ணியம் இருக்கின்றதே, அது எப்படி நாம் பார்க்கிறோம் என்றால் மனிதனுக்கு அவனுக்கு ஒரு ஆன்மீகம் இருக்கின்றது. அவன் ஒரு உடல் மட்டுமல்ல, உடலில் உயிர், அந்த உயிருக்குள் ஒரு என்ன இருக்கின்றது? ஒரு சோல் என்று சொல்கிறோம், அல்லது ஆன்மா இருக்கின்றது நாம் சொல்கின்றோம். அது ஒரு உயிர். அது நம்ம ஆன்மீக ரீதியில் நாம் பார்க்கின்றோம். அதே வேளையில் கடவுள் போல மனிதனுக்கு அறிவு இருக்கின்றது, ஞானம் இருக்கின்றது. அவனுக்கு சுதந்திரம் இருக்கின்றது. கடவுள் எப்படி படைத்தாரோ அதே போல் சுதந்திரமாக படைக்கின்றான். மனிதன் என்னும் ஒரு முக்கியமான காரியம் என்ன இருக்கிறது என்றால் அவன் அன்பு செய்யும் திறமை இருக்கின்றது, அன்பு செய்யும் அந்த வல்லமை இருக்கின்றது. இதுதான் அவனுக்கு கடவுளும் ஒன்றிணைவதும் மனித குலத்தோடு ஒன்றாக இருப்பதற்கும் அது உதவுகின்றது. அப்பொழுது கடவுள் மனிதனில் வாழ்கிறார் என்றால் இதெல்லாமே ஒரு அத்தாட்சியாக நாம் பார்க்கலாம். அவர் படைப்பிலும் அதே வேளையில் அவருடைய சாயலிலும் கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அடுத்த ஸ்லைட் பார்ப்போமே. இப்பொழுது நம்முடைய தலைப்புக்கு நாம் திரும்ப செல்வோம். இது இயேசு சொன்ன ஒரு உவமை. என்ன உவமை? இறுதி நாளில் தீர்ப்பிடும் பொழுது என்ன நடக்கப் போகிறது இயேசு சொன்னார். அப்பொழுது ஒரு உவமையாக அது சொன்னார். அந்த உவமை கடைசியில் இயேசு இந்த வார்த்தைகள் கூறினார். நீங்கள் இன்றைக்கு பார்க்க இந்த வார்த்தைகள், இந்த உவமை எப்படி போகிறது? மத்தேயு 25:31-40 வசனம் வரை இந்த இறுதி தீர்ப்பு பற்றி பேசும் பொழுது இயேசு கூறுகின்றார், ஒரு அரசன் போல அவர் வருவாராம். அப்பொழுது மனித குலத்தை செம்மறியும் ஆடுகளும் ரெண்டு பக்கம் பிரித்து விடுவார். வலது பக்கம் செம்மறி, இடது பக்கம் ஆடுகள். அப்புறம் என்ன செய்வார்? செம்மறியின் பக்கம் பார்த்து, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் தோன்றும் முன்பே தயாரிக்கப்பட்ட இடத்திற்கு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுவார், நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், நீர் எங்களுக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், நீர் என்னை வரவேற்றீர்கள். நான் ஆடை என்று இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். நான் நோயிட்டிருந்தேன், என்னை சந்தித்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்வார். அதே வேளையில் எழுத பக்கம் இருகளை பார்த்து என்ன சொல்வார்? என்னிடமிருந்து அகன்று செல்லுங்கள், உங்கள் மேல் சாபம் சாத்தானுக்கும் அதன் தூதர்களுக்கும் படைக்கப்பட்ட இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று அவர் சொல்லுவார். அப்போ என்ன சொல்வார் அவர்களிடம்? நான் பட்டினியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு ஒரு உணவும் கொடுக்கவில்லை. நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் தண்ணீர் கொடுக்கவில்லை. நான் அந்நியனாக இருந்தேன், என்னை வரவேற்கவில்லை. ஆடை என்று இருந்தேன், நீர் ஆடை எனக்கு கொடுக்கவில்லை. நான் நோயிட்டு இருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை நீ சந்திக்க வரவில்லை. இதெல்லாம் கடைசியில் இயேசு கூறுகின்றார், இது மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிக்குள் ஒருவருக்கு நீங்கள் செய்வது எல்லாம்
எனக்கே செய்கிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இதை இயேசு கடைசியாக சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த வாக்கியத்தை நன்றாக நாம் பார்ப்போம். அங்கே இயேசு சொல்வது என்னது? நீங்கள் செய்வது எனக்கு போல செய்வது போல செய்யுங்கள். அந்த மாதிரி சொல்லவில்லை. ஆனால் அவர் சொல்வது எனக்கே செய்கிறீர்கள் என்று நீங்கள் கருத வேண்டும் என்று சொன்னார். அப்படி என்றால் இயேசு அந்த சிறியோர்கள், கஷ்டப்படுவோர்கள், துன்புறுவோர்கள் அவர்களோடு அவருக்குள் இருக்கின்றார் என்று அவர் சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் நம்முடைய ஒரு பெரிய சவால். அப்பொழுது தேவைப்படுவோர் முன் நாம் நிற்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, அவர்கள் இயேசுவின் முகம் என்று நாம் கருத வேண்டும் என்று நமக்கு ஒரு சவால் கொடுக்கப்படுகிறது. அடுத்த ஸ்லைட் பார்ப்போமே. துன்புறுவோரிடம் துன்பப்படுவோர்களும் இயேசுவை காண்பது, இதுதான் நம்முடைய ஒரு பெரிய சவால். எப்படி நாம் காணப்போகின்றோம்? துன்பம் என்றால், கஷ்டப்படுவோர் என்றால், ஏழைகள் என்றால், தேவைப்படுவோர் என்றால் ஒரு பெரிய பிரச்சனையாக வரும், தொல்லையாகவும் வரும். அப்போ இதை நாம் யோசிக்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, ஒன்று மட்டும் நான் சொல்லலாம். கண்ணை மூடிக்கொண்டு ஒரு தேவைப்படுவனுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் இயேசுக்கே உதவி செய்கின்றீர்கள். அது மட்டும் நமக்கு நிச்சயமாக இருக்கின்றது. புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர் புற்றுநோய் அல்லது தொழுநோய் கண்டால் அவருக்கு பிடிக்காது. தொழுநோய் தெரியும் தானே, உடம்பெல்லாமே அழுகி போகும் அந்த நோய். ஒரு நாள் அவர் குதிரை ஓட்டி கொண்டு போகும் பொழுது சாலை ஓரத்தில் ஒரு தொழுநோய் உள்ளவனை அவர் காண்கிறார். அப்பொழுது அவர் உள்ளத்திலேயே அவர் பார்த்தா வெறுப்பு வந்தாலும், அந்த அருவறுப்பு வந்தாலும் உள்ளத்தில் என்னமோ சொல்கிறது, இவனை போய் பாரு. அப்பொழுது குதிரை வைத்துவிட்டு அவர் இறங்கி அந்த தொழுநோய் உள்ளவனை கட்டிப்பிடித்து முத்தமிடுகிறார். முத்தமிட்டு அந்த தொழுநோய்க்காரன் கை நீட்டி கேட்கும் பொழுது நிச்சயமாக எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் கையில் இருந்த பணத்தை அவரிடம் கொடுக்கின்றார். கொடுத்து விட்ட பிறகு திரும்பவும் ஒன்றும் சொல்லாமல் குதிரையில் ஏறி திரும்பி பார்க்கும் பொழுது அந்த தொழுநோய் உள்ளவன் காணோம், திரும்பி மறைந்து போகின்றான். அப்பொழுதுதான் அவர் தெரிகின்றது, ஐயோ, நான் அங்கே கட்டிப்பிடித்து முத்தமிடுத்தது இயேசு என்று அவருக்கு தெரிகின்றது. அப்பொழுது இயேசு எப்படி வருகிறார் பாருங்க. இந்த மாதிரி நோயுற்று கஷ்டப்படுபவர்களிடம் அவர் தம்மையே காட்டுகின்றார். அடுத்த ஸ்லைட் பார்ப்போமே. நமக்கு ஒரு சவால் இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் அல்லது கத்தோலிக்க வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு பூசையிலும் இயேசுவை பெற்றுக்கொள்கிறோம். நாம் என்ன சொல்கின்றோம்? இயேசுவை பெற்றுக்கொண்டால் இயேசு நமக்குள் வாழ்கிறார். அப்படி என்றால் எல்லாமே இயேசுவை பெற்றவர்கள், நற்கருணையில் பெற்றவர்கள். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இயேசு வசிக்கின்றார். நாம் ஒவ்வொருவர் உள் இயேசு இருக்கின்றார். நமக்கு என்ன ஒரு சவால் அன்பார்ந்தவர்களே? ஒருவருக்கொருவர் சேவை செய்வது, ஒருவருக்கொருவர் மதிப்பது, இயேசுவை மதிப்பது போல, இயேசுவை பார்ப்பது போல ஒருவரை பார்ப்பது, அதுதான் நம்முடைய பெரிய சவால். ஏன்னா நம்ம இதை நம்பணும் என்றால், இயேசு உண்மையிலேயே நற்கருணையில் அவர் இன்னும் வருகிறார் நம்பினேன் என்றால், என்னுடைய சவால் என்ன? நான் எப்படி மற்ற கிறிஸ்தவனை அல்லது கத்தோலிக்கனை பார்ப்பது? இயேசு இருக்கிறார் தான் பார்க்க வேண்டும். பார்க்க ஒரு சவால். என்ன நினைக்கின்றீர்கள்? ஏன்னா நம்முடைய சமூகத்திலும் சரியான குழப்பம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. இங்கே எதிரிகளும் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் இயேசு ஒவ்வொருவனும் இருக்கின்றார். நற்கருணை நம்பினோம் என்றால், இதை நம்பவில்லை என்றால்
நம்முடைய நம்பிக்கைக்கு ஏதோ ஒன்று கோளாறாக இருக்கின்றது. யோசித்து பாருங்கள். அடுத்த ஸ்லைட் பார்ப்போமே. இறுதியாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த தலைப்பில் நாம் தியானிக்கும் வேளையில் ஒருவருக்கொருவர் இயேசுவின் முகத்தை காண அழைக்கப்படுதல். இயேசுவை அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நற்கருணையில் ஆழமாக விசுவாசம் கொண்ட நாம் பக்தியுடன் கொண்டாடுவதும் அல்ல, அல்லது சொல்வதற்கு அழகாக இருக்குது மட்டும் அல்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் இதெல்லாமே ஒரு பெரிய வேடமாக மாறிவிடும், வேஷமாக மாறிவிடும். நற்கருணையில் பங்கு பெறுவதும் புண்ணியம் இல்லாமல் போய்விடும். இயேசுவின் முகத்தை பார்ப்பது அன்பார்ந்தவர்களே, அதுதான் நம்முடைய ஒரு சீடர்களாக வாழும் ஒரு முக்கியமான காரியம். அது சும்மா சாதாரணமாக சொல்வதல்ல. நான் பேசியது போல அது நம்முடைய விவிலியத்திலும் கூறப்படுகின்றது, கத்தோலிக்க திருச்சபையின் போதனையும் இருக்கின்றது. அதே வேளையில் மாதர் தெரேசா, அதே வேளையில் பிரான்சிஸ் அசிசியர், சென்ட் வின்சென்ட் டி பால் இவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் அனுபவத்தில் கூறுகின்றது. இதுதான் நம்முடைய பணியின் ஒரு பெரிய சவால். மற்றொரு முகத்தில் இயேசுவை காண்பது, அல்லது மற்றொரு மேல் இயேசுவின் முகத்தை காண்பது. காண விரும்புவோர், ஆசைப்படுவோர் மகதலா மரியா போல இயேசுவை தேடினால் நிச்சயமாக காணலாம். வேறென்னா தேடி போனால் காண முடியாது. குற்றத்தை தேடி போனால் காண முடியாது. குறைபாடை தேடி போனால் காண முடியாது. ஆனால் இயேசுவை தேடி போனால் நிச்சயமாக நாம் காண முடியும். அன்பார்களே, இதனால் நமக்கு வாழ்க்கையில் இயேசுவின் முகத்தை காண்பது தூய வாழ்க்கையின் செல்வதற்கு ஒரு பயணம். அதே வேளையில் மனித குலத்தோடு ஒன்றிணைப்பதற்கும் அது ஒரு பயணமாக இருக்கும். இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு நாம் கேட்டு பார்ப்போம். நான் இயேசுவின் முகத்தை மற்றவிடம் காணுவதற்கு ஆசைப்படுகிறேனா? முதலில் இயேசுவை நம்புவோம். அவர் உண்மையாக நமக்குள் வருகின்றார், நமக்குள் வசிக்கின்றார். என்னுடைய மனதை தூய்மைப்படுத்தி மற்றவிடம் நாம் காண வேண்டும் அந்த இயேசு என்று நாம் இன்றைக்கு தியானிப்போம், ஜெபிப்போம்.